இந்திய அணியானது இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி சொந்த மண்ணில் தோல்வியை தழுவியது. விராட் கோலி, புஜாரா மற்றும் ரஹானே இல்லாததால் தான் இந்திய அணியின் தோல்விக்கு காரணமா? 4ஆம் நாள் ஆட்டத்தை தொடர்ந்த இங்கிலாந்து அணியின் பேட்டரான ஓலி பாப் 196 ரன்கள் அடித்தார். அதாவது இன்னிங்ஸில் இங்கிலாந்து பேட்டர் ஓலி பாப் கஷ்டமான பிச்சில் இந்தியன் பவுலர்களை திணறடித்தார். அது மட்டுமில்லாமல் லோவர் ஆர்டரில் ரெஹன் அகமது மற்றும் ஹாட்லி இருவரும் ஓலி பாப்புடன் நல்ல பார்ட்னர்ஷிப் அமைத்தார்கள். 420 ரன்கள் எடுத்து இங்கிலாந்து ஆல் அவுட் ஆனது. இந்திய அணி சார்பில் ஜெய்ப்ரீத் பும்ரா 4 விக்கெட்டை கைப்பற்றினார். அடுத்து 230 ரன்கள் அடித்தால் இந்திய அணி வெற்றி பெறும் என்றாலும் பேட்டிங் ஆடுவது மிகவும் கடினம். 4ஆம் நாள் என்பதால் நன்றாக பந்துகள் ஸ்பின்னருக்கு திரும்பும் என்றாலும் இந்திய அணியின் பேட்டிங் ஆனது பலமாக இருந்தது. இந்திய அணியின் ஓப்பனிங் பெயர்களான ரோஹித் மற்றும் ஜெய்ஸ்வால் இருவரும் 42 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்தார்கள். அடுத்து வந்த சுப்மன் கில் டக் அவுட் ஆனார். இந்திய அணி ஒரு கட்டத்தில் 119 ரன்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. அதன்பின் அஸ்வின் மற்றும் ஸ்ரீகர் பாரத் இருவரும் 50 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்தனர். இந்திய அணி வெற்றி பெற்றுவிடும் என்று எதிர்பார்த்த நிலையில் பாரத் மற்றும் அஸ்வின் அடுத்தடுத்து விக்கெட்டை இழந்தனர். அடுத்து கடைசியாக சிராஜ் மற்றும் பும்ரா இருவரும் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் அமைத்தார்கள். இந்திய அணி எப்படியும் முதல் டெஸ்ட் போட்டியை வெற்றி பெறும் என்று எதிர்பார்த்த நிலையில் 28 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி தனது சொந்த மண்ணில் தோல்வியை தழுவியது. இங்கிலாந்து அணி சார்பில் டாம் ஹார்டி 7 விக்கெட்டை கைப்பற்றினார். இந்திய அணியானது விராட் கோலி, ரஹானே மற்றும் புஜாரா இல்லாமல் இந்திய அணியின் தோல்விக்கு காரணமா? கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.